10th standard mathematics chapter 1 exercise 1.5 question number 4. If f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g of f of a equal to 1. So கவனிங்க f of x ஓட வேல்யூவும் g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. f of x square minus 1 னும் g of x பார்த்தீங்கன்னா x minus 2 னும் இப்போ g of f of a equal to 1 கொடுத்துட்டாங்க. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா g of f in terms of a. நம்ம பொதுவாக இந்த மாதிரி படிச்சுப்போம். g of f of x is equal to 1. இதுதான் நம்ம எப்படி போடுவோம்? g of f of x ன்னு சொல்லிட்டு போடுவோம். இப்படி போட்டிருப்போம். ஆக்சுவலாக ஒன்று கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி படிச்சிருப்போம். g of f of x in terms of அந்த மாதிரி படிச்சிருப்போம். இது வந்து g of f of x இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இதுவும் அதே போல் எழுதலாம். g of f of a. ஸோ அப்படி எப்படி எழுதணும்? g of f of a இந்த மாதிரி எழுதணும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு f of a என்னன்னு தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். f of a என்னன்னா f of x நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா f of a ஈஸி தான். f of x அங்கே இருக்குது x square minus 1ன்னு x பதிலாக a தூக்கி போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ f of a என்ன வரும்? a square minus 1 அவ்வளோதான். ஸோ அப்போ f of a பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? g of a square minus 1 equal to 1. இந்த f of a பதிலாக நான் என்ன போட்டுட்டேன்? a square minus 1 அந்த மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா f of a equal to a square minus 1. ஸோ அது பதிலாக நீங்கள் a square minus 1 போட்டாச்சு. இப்போ g of x என்பது என்னது? g of x என்பது x minus 2. நல்லா கவனிச்சுக்கோங்க. g of x பதிலாக இங்கே x minus 2ல x. ஸோ அப்போ இந்த இடத்துல x பதிலாக என்ன இருக்குது? a square minus 1 இருக்கா? ஸோ இந்த இடத்துல இங்கே a square minus 1 போடணும். ஸோ அப்போது a square minus 1 minus 2 இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல a square minus 1 வந்துடும். அங்கே என்ன உள்ள ஆக்சுவலாக இங்கே எக்ஸ் பதிலாக இங்கே எப்படி எக்ஸ் இருக்குதோ இதில் இங்கே a square minus 1 இருக்குது. g of a square minus 1 இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸு பதிலாக என்ன செய்யும்? a square minus 2 1 அந்த மாதிரி வரும். ஸோ minus 2 அந்த minus 2 அப்படி இருக்குது. ஈக்குவல் டு ஆக்சுவலாக 1. இதோடைய வேல்யூ தான் நம்மளுக்கு 1 ஆக்சுவலாக. இதை கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? ஈக்குவல் டு g of a square minus 1 equal to 1 அந்த மாதிரி கொடுத்துருவாங்களா? ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு a square minus 3 equal to 1. minus 1 minus 2 minus 3. அந்த மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 3 போயிடும். ஸோ a square equal to 4. 1 + 3 4. இது நீங்கள் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா ரூட்டில் போயிடும். ஸோ a root of 4 வரும். இது ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லிட்டு வரும். ஏடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ இதுதான் அவருடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.